தென் மாவட்டங்களில் ஒரே கூட்டுறவு சர்க்கரை ஆலை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நாங்கள் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் வந்தோம். மனு வந்து பெட்டியில் போட சொல்லிட்டாங்க. நாங்கள் இப்போ வந்து முதலமைச்சர் எங்களுடைய முதல் கோரிக்கையே வந்து தென் மாவட்டத்தில் ஒரே சர்க்கரை ஆலையை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தோம். அவர் வந்து நான் முதல்வரானால் உடனே இந்த ஆலையை இயக்குவேன் என்று உறுதியளித்தார். பல முறை அவரை வந்து அவரிடமே நேரடியாக மனு கொடுத்தோம். கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்தோம், கோர்ட்டில் கொடுத்தோம், நேரடியாக மனு கொடுத்தாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. அமைச்சர் நாங்கள் வந்து வாரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எம்எல்ஏவை வாரம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஆலையை இயக்கணும், ஒரு 500 தொழிலாளி குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்குது, விவசாய குடும்பம் வாழ்வாதாரம் பாதிக்குது, வணிகம் பாதிக்குது அப்படின்னு பல முறை போராடிட்டோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு தகவல் இல்லை. ஒரு குழு அனுப்புகிறோம், அந்த குழு என்ன முடிவு எடுக்குதோ அதுபடி நடந்துக்கிட்டு ஆலையை இயக்குமா, எத்தனை கோடி செலவழியுதுன்னு பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொன்னாங்க. குழு வந்தாங்க. குழு ஆலை நல்லா இருக்குது, ஆலையை உடனே இயக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஒரு 26 கோடி கொடுத்தா இந்த ஆலையை இயக்கலாம், தொழிலாளி விவசாயி நல்லா நலமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து அந்த இதுக்கு மறுபடி எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை. இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு 22 மாதம் சம்பளம் ஊதியம் வழங்கவில்லை. முதலமைச்சர் பெட்டியில் பெட்டிஷன் போட்டால் 100 நாளில் தீர்க்கிறோம்னாரு. அந்த பெட்டியும் காணோம், சாவியும் காணோம். இப்போ கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டியில் போட சொல்லியிருக்காங்க. இது இந்த மனு போய் சேருமா சேரலையான்னு எங்களுக்கு தெரியலை. ஆனால் எங்களை மீண்டும் போராட்டத்துக்கு உள்ளாக்கக்கூடாது. இந்த அரசு எங்களை வந்து நலமாக இருக்கணும்னா இந்த அரசு வந்து உடனே ஆலையை இயக்கணும், ஊதியத்தையும் வழங்கணும்னு கேட்டுக்கொள்கிறோம். 22 மாதம் ஊதியம் வரணும், ஊதியம் வழங்காமல் இருக்காங்க. அது நாங்கள் பட்டினி பசியாக குடும்பத்தோடு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வாழ்வாதாரம் பாதிக்குது, கடன் வாங்கினவங்கள்ட்ட கட்ட முடியலை, நல்ல பேர் எடுக்க முடியலை. அதனால் எங்களுக்கு உடனே இந்த ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைவர் சார்பாகவும் எவ்வளோ பேர் எங்களுக்கு ஒரு 200 தொழிலாளி இப்போ சம்பளம் வர வேண்டியிருக்கு. முதல்வர் அறிவித்த நல்லெண்ணெய் தொகையும் கொடுக்கல, இந்த குற்ற அலவன்ஸும் கொடுக்கல. முதல்வர் அறிவிச்சுட்டு எல்லாம் ஒரு 6 மில்லில் போட்டாங்க, மீதி மில்லில் போடாமல் இருக்காங்க. கேட்டால் நிதிநிலை இப்போ இல்லை அப்படின்றாங்க. நிதி வந்து 26 கோடி பெருசு கிடையாது இந்த ஆலையை இயக்கிறதுக்கு. 1000 கோடி வந்து அங்கே வந்து நல்ல பாலைவனமாக இருந்தது, சோலைவனமாக இருந்தது, பாலைவனமாக மாறி போச்சு. ஆலையில் 1000 கோடி பொருள் இருக்குது, பூரா வீணாகி மண்ணாகி போயிடும். அதனால் இந்த ஆலையை இயக்க வேண்டும் என்று முதல்வரை கேட்டுக்கொண்டு பி. முருகன், அண்ணா தொழிற்சங்க தலைவர்.